வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸோடைய பேட் பிளட் பேப்பரி மேட்ச் நடக்காது, செத்ரோன்ஸோடைய ரிட்டன் அப்டேட்டு மற்றும் இன்றைக்கி NXT ரிவ்யூவு, இதே போல் நிறைய ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சமீப காலமாக ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேன்ஸ் காமனாக கேட்குற கேள்வி என்னென்னா, ரோமன் ரெயின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவார்? ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த சைல்டு கேர்னு சொல்லுவோம்ல, குழந்தைகளை பார்த்துக்கிற இடம், இந்த கேன்சர் பேஷண்ட்டு மற்றும் அப்பா இல்லாமல் குழந்தைங்க, அவங்கள பார்க்கறதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா போயிருக்கிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க கூட கொஞ்சம் நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்திங்கன்னா விஐபி விரும்பு நிறுவனத்தின் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஐபி சேர் ஷீட் மூலியமாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ தான் அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி குழந்தைங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஸோ அதனால் என்னால் ரெஸ்லிங் கேரியருக்கு வர முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேப்பில் இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை இந்த சைல்டு கேருக்கெலாம் போகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக டபிள்யூபிள்யூக்கு வந்துருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் வந்திருக்க மாட்டார், வீட்டில் சும்மா தான் இருந்திருப்பார். சும்மா தானே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனுப்பிவிட்றாங்க போல இருக்குது. இது டபிள்யூபிள்யூ அனுப்பிவிட்டாங்களா இல்லாட்டா ரோமன் ரெயின்ஸே ஒரு கெஸ்ட்டு மாதிரி போயிருக்காரா அப்படின்னு தெரில. அவர் கொடுத்திருக்கிற பேட்செல்லாம் பற்றி பார்க்கும்போது ஏதோ ஸ்பான்சர் மூலியமாக போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ராக் லெஸ்னரை பற்றின ஒரு சில அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னரை பற்றி என்கிட்ட ஒரு அப்டேட்டும் கிடையாது. ட்ரிபிள் ஹெச் கடைசியாக சொன்ன அப்டேட்டு, ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக நான் ராயல் ரம்பில் அவரை சர்ப்ரைஸாக கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி கூட்டி சூட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கிறாரு. மனுஷனுக்கு ஜாலி மூட்டு ரொம்ப அதிகம் போல இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேன் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்தா ஒரு மெக்சிகன் நாட்டு குடிமகனமாக இருக்குது. மேபி ப்ராக் லெஸ்னர் மெக்சிகோ போகும்போது அவர் கூட ஃபோட்டோ எடுத்துருப்பார் போல இருக்குது. இன்னும் தலைவன் எங்கே போனாலும் கவுபாய் மாதிரி தான் போகிறாரு போல இருக்குதே. அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். மீண்டுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மீண்டும் ஒரு செய்தி இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் ஜாக்கா ஃபாட்டு கூடையாவோ இல்லாட்டா சோலசிக்காவா கூடையோ, சோலசிக்கா கூடலாம் இப்போ நடக்க வாய்ப்பு இல்லை. சரி, எப்படியோ ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் ரோமன் ரெயின்ஸுக்கே மேட்ச் இல்லை, ஏன் பிளட் லைனுக்கே மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் வருவார், ரிட்டர்ன் ஆகிட்டு ஸ்மாக் டவுன் மட்டும் வருவார், இந்த பிளட் லைன் ஃபீல்டில் மட்டும் வருவார். அது மட்டும் இல்லாமல் பேட் பேப்பரில் இவங்களுக்கு மேட்ச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜாக்கப் ஃபேட்டுக்கும் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜூல் வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பேப்பரில் தானே ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட வைப்பாங்க. க்ரௌன் ஜூல் சவுதி அரேபியா நடக்குது, அப்போ அதில் சண்டை போட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு அடுத்த வார ஸ்மாக்டவுனை USA நெட்வொர்க்குக்கு மூவ் பண்ண போகிறாங்க. என்னமோ பெருசாலாம் எதுவுமே பண்ண மாதிரி தெரில. இந்த டபிள்யூபிள்யூ USA நெட்வொர்க்கில் ஃபாக்ஸுக்கு போகும்போது ஃபாக்ஸ் பயங்கரமாக பண்ணானுங்க. USA அந்த மாதிரி எதுவுமே பண்ணது போல இருக்குது. அதில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 100% உறுதியாயிட்டு. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மாக்டவுனுக்கு ஜிம்மி ஊசோவும் ரிட்டர்ன் ஆவார். ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது ஜிம்மி ஊசோவும் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து அந்த ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவார். இதை தான் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்மாக்டவுனில் வச்சுருக்கதான் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூ விட்டு போன அதே ஸ்மாக்டவுனில் தான், அதாவது ஒரு ரசனமினியில் போனார். இவருக்கு அடுத்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா சோலோ சீக்கிரம் அடி வாங்கிட்டு போனார். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை காட்டிலும் ஜிம்மி ஊசோட ரிட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஜிம்மி ஊசோ இன்ஜுரியில் தான் இருந்தார். இப்போ அவருக்கு இன்ஜுரிலாம் க்யூர் ஆகிட்டு அவருடைய ரிட்டனை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுனில் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து ரிட்டர்ன் ஆகிறான். அப்படி ஒரு வேளை ரிட்டர்ன் ஆனால் மேபி பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இருவருமே இணைந்து பிளட் லைன் இருக்கிற 2 பேர் கூட பார்த்திங்கன்னா டாக் டீமாக இணைந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டுங்க. ரோமன் ரெயின்ஸை பற்றி பெருசாக எதுவுமே அப்டேட்டு கிடைக்காட்டாலும் ஒரு சின்ன அப்டேட் பார்த்திங்கன்னா அப்பப்போ கிடச்சிட்டு இருக்குது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் மேட்ச் இருக்கணும்னா ஜிம்மி ஊசோ கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்சாக இருக்கும், இல்லாட்டா பேட் பிளட் பேப்பரில் மேட்ச் இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஸ்டோரி பேஸ் படி பார்த்தாலும் ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரோமன் ரெயின்ஸாக க்ரௌன் ஜூல் டைம், அதாவது நவம்பர் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதை பார்க்க முடியும் போல இருக்குது. கடைசியாக ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட்டதை நம்ம ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தோம்ல, அதுக்கப்புறமா பார்க்கவே இல்லைல்ல.
சரி, அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒடிஷியா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஹென்ரியோடைய புள்ள மாதிரி ஒருத்தர் இருப்பார், நிறைய பேருக்கு தெரியும். அவரை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ஒடிஷியா ஜோவை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இப்போ சமீபத்தில் நல்லா தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்ப்பா நல்லா தானே காட்டிகிட்டு இருந்தாங்க, எதுக்கு இவரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்தி பார்த்தீங்கன்னா, டபிள்யூபிள்யூடைய வயலன்ஸ் பாலிசியை வந்து இந்த ஒடிஷியா ஜோவை பார்த்தீங்கன்னா மீறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏண்டா உன்னை பார்க்க நல்ல புள்ளமாக இருக்குன்னு பார்த்தா வயலன்ஸ் பாலிசியில் நீதி இருக்கானா? ஓஹோ, அப்படி போதா கதை. ஜேவியரோடு கூட சுற்றும் போதே நினச்சேன்ப்பா அவனை மாதிரி தான் இருப்பேன்னு. வயலன்ஸ் பாலிசி நீங்கள் கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு அகேன்ஸ்டான இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது தான். இந்த தண்ணி அடிக்கிறதுலாம் போதை இல்லைங்க, அதை விட பயங்கரமான போதையெல்லாம் இருக்குது போல இருக்குது, அதை விட மோசமான போதையெல்லாம் இருக்குது போல இருக்குது. அப்படிப்பட்ட போதைக்கு அடிமையாக இருக்காது நம்ம ஒடிஷியா ஜோ. இதுதான் வயலன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒடிஷியா ஜோவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்களாம். தேவையாடா உனக்கு? பேசாமல் இப்போ தான் டபிள்யூபிள்யூ நல்லா காட்ட ஆரம்பித்தானுங்க. தனக்கு தானே சூனியம் வச்சுட்டாரு. அதான் ரஜினி சொல்லுவார்ல, எனக்கு நானே வச்சுட்ட சூனியம், அதுதான் பண்ணியிருக்காரு. சரி, இன்றைக்கி NXTயில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நோ மெர்சியில் பார்த்தீங்கன்னா சாஷ்யூ டீம் வந்து புரிஞ்சிருச்சு. ரேஜின் ஆலன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருப்பார். தான் டீம் மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நோ மெர்சியில் நடந்தது. அதே மாதிரி NXT சாம்பியன்ஷிப்பு ஜோ ஹென்ரிக்கும் நம்ம ஈத்தன் பேஜுக்கும் நடந்துருக்கும். ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து இதில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி பீட்டி அவரோட NXT சாம்பியன்ஷிப்பை ஹெயிட்டைன் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட்டன் வந்திருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா NXTயுடைய நோ மெர்சியில் நடந்த ஒரு கீப் ஆன் மூமெண்ட்டு. சரி, NXT ரிவ்யூவை பார்க்கலாம். ரொம்ப லென்த் இல்லை, சின்ன சின்ன முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். நோட்ஸ் த கைஸ், முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம NXT ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி NXT ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் தான் வராரு. நான் NXTயில் வந்து இப்போ ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்து NXT மேட்ச்சில் இருந்தேன். இப்போ எனக்கு அந்த NXT சாம்பியன்ஷிப்பே வேணும் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் போய் நிற்கிறாரு. இவர்கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பை ஈத்தன் பேஜ் பிடுங்கினாரு. இப்போ மீண்டும் அவருக்கு சாம்பியன்ஷிப் வேணுமா? அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஈத்தன் பேஜ் பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல பூச்சை முடிச்சுக்க, அதான் நம்ம பீட்டனை முடி, அதுக்கப்புறமா என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக் விடுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட்டன் வந்து எங்கேருந்து வருவார்னே தெரியாதுல்ல, திடீர்னு வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. ஸோ சீரியல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடி வாங்குறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஈத்தன் பேஜ். அவருக்கு சந்தோஷம், ஏன்னா அவருக்கு ஆப்போனண்ட் இல்லைல்ல, இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் நம்மக்கிட்ட வரமாட்டானுங்க அப்படிங்கிற சந்தோஷம் போல இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த ராஸ்கோல்ஸ் டீம் இருக்கிறாங்கல்ல, ரஸ்கோல்ஸ் பேரை பேர். ஸோ அடுத்து கேலஸ் டீமு, இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. இதில் இந்த ராஸ்கோல்ஸ் டீம் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. NXT டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மோத போகிறாங்க. ஸோ இதை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWEயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பிராண்ட் நியூ NXT சாம்பியன் செகண்ட் டைமாக வின் பண்ணியிருக்கிறேன் ஏதன் ஃபெரஸ் மற்றும் எக்ஸியான் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அப்போது இந்த ராஸ்கோல்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் மோத போகிறோம், உங்கள்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் நாங்கள் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இவங்க டைட்டில் தக்க வச்சுக்கிறாங்களா இல்லாட்ட தோற்று போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியான் குயின் இருக்கிறார்ல, இவர் பேர் ஜியான் குயின் சொல்கிறேன் பாருங்களேன், டெக்ஸஸ் லிங் இல்லை, அவருக்கும் ஓரோ மென்னா அப்படிங்கிற ஒரு ரெஸ்லருக்கும் ஒரு மேட்ச்சு. ஓரோ மென்ஸா, சரி, இவங்க NXTயில் ஒரு சில ரெஸ்லர்ஸுடைய பேர்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் தெரியுமா, அவங்கெல்லாம் நம்ம அதிகமாக மேட்ச் பார்த்ததில்ல, அதனால். இதில் டெக்ஸஸ் கிங் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. சரி, ஒரு சின்ன மேட்ச்சு, இதை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. சரி, அடுத்தது மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து வேணும், அதுவும் வந்து இன்றைக்கே வேணும், அது வந்து பீட்டன் கூட வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து பீட்டன் பார்த்தீங்கன்னா மீண்டும் ட்ரிக் வில்லியம்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. இவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. இவங்களுக்குள்ள ஃபைட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஸோ மேபி இவங்களுக்குள்ளே இன்றைக்கே ஒரு மேட்சை வச்சு முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம NXTயுடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியனான ஒபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து
டோனியோட டீமில் இருக்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ முடிஞ்சால் உங்கள் தலைவனால தான் என்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பிடிக்க முடியல, உங்களால் முடிஞ்சால் எங்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை புரிஞ்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு போல இருக்குது. சரி, இது ஒரு மொழியில் இருக்குது. அடுத்தது உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்குது. இம்பேக்டில் இருக்கிற ரோஸ்மேரி இருக்கிறாங்களே, போன வாரம் NXT வந்திருந்தாங்க. ரோஸ்மேரி வித் வெண்டி ஷோ, அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NXTக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ ரோஸ்மேரி வந்து TNA இம்பேக்டில் இருக்கிற ரெஸ்லர் தான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NXT வரதுக்கு காரணம் ஜோ ஹென்ரி வந்து இன்றைக்கி NXT வரல. ஸோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி வந்து தோற்று போயிட்டாங்க. இதில் டாட்டூம் பேக்ஸ்லி வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாட்டூம் பேக்ஸ்லியே ரோஸ்மேரி வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல ரோஸ்மேரியை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ரா பிராண்டிலிருந்து லேரா வேல்கரியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NXTக்கு மீண்டும் வந்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஹோமான NXTக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீண்டும் டெபியூட் ஆகிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்தீங்கன்னா லேரா வேல்கரியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா NXTயில் மீண்டும் நம்ம லேரா வேல்கரியா பார்க்கலாம் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜார்டன் கிரேஸ் TNAயோடைய உமன் சாம்பியன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் NXTயில் வந்து நான் என்னுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை வந்து ஓப்பன் சேலஞ்சு கொடுறேன், ஆம்பளையாக இருந்தீங்கன்னா பொம்பளையாக இருந்தீங்கன்னா என் கூட வந்து மோதிக்கோங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜார்டன் கிரேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்குறாங்க. யார் நெக்ஸ்ட் வீக் மோதுவான்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, P10க்கும் ட்ரிக்ஸ் வில்லியம்ஸும் மேட்ச்சு. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓனாய் மாதிரி மாற்றி சண்டை போடுறானுங்க. எங்கே மேட்ச் நடத்த விட்றானுங்க, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா டீக்குள்ளேயே முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ரீஜன் ஆலன் வந்து ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. நான் எதுக்காக சேஷூ டீமில் இருக்கணும், என் கேரக்டர் வேறு, சேஷூ டீம் வேறு, அவங்க கூடலாம் நான் இருக்கணும் முக்கியம் கிடையாது, சேஷூ டீமை நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வேணும்னு சொல்லிருக்கானுங்க. நானும் ரீஜன் ஆலன் திருந்தி ஒரு டேக் டீம் டிவிஷனில் NXTயில் நல்லா இருப்பார்னு நினச்சாங்க. பயப்புள்ள ஹில்டனை மாறிட்டார். சரி, ரீஜன் ஆலன் பார்த்தீங்கன்னா WWE மெயின் ராஸ்டர்லேயும் மார்க்கெட் இல்லாமல் தான் இருந்தார். அட்லீஸ்ட் NXTலேயாச்சும் ஒரு புஷ் கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் நல்லது தான். அடுத்து ஓபா பமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருடைய NXT சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ரீட்டைன் பண்ணிட்டாரு. இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை வெளியே தான் சுற்றிக்கிட்டு வரணும், குடோன்லேயே இருந்துக்கலாமே. அடுத்தது மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன செக்மெண்ட் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ரொக்ஸானா ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுடைய NXT சாம்பியன்ஷிப்பான நெக்ஸ்ட் ஃபியூட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜூலியா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு NXT வந்துருக்கிறாங்க. ஜூலியா வந்து என் கிட்ட இருக்கிற NXT சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. அது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லாக்குட்டி செல்சி கிரீன் வராங்க. எனக்கு வந்து NXT சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும், எனக்கு வந்து சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்சி கிரீன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ திடீர்னு அந்த இடத்துக்கு யார் வர பார்த்தீங்கன்னா ஜுவிலியா தான் வராங்க. செல்சி கிரீனை அடித்து போட்டுட்டு CW வந்து NXTக்கு மாறும்போது நான் அன்னைக்கு வந்து NXT சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட இன்றைக்கி NXT முடிஞ்சிருக்குது. CWடைய ஃபஸ்ட் எபிசோடில் ஜுவிலியாக்கும் ரெக்ஸனாக்கும் பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இதோட இன்றைக்கான நான் ரிவ்யூவையும் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சில ரெஸ்லிங் அப்டேட் மற்றும் NXT ரிவ்யூ பார்த்தோம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.